மறுவரையறை 50% நாடாளுமன்ற இடங்கள் அதிகரிக்கப்படும் என்று சலங்கை கட்டி ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உட்பட்ட 2 மாநிலங்களில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தீவிரமான பிரச்சாரம் நடைபெறக்கூடிய சூழல்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து பகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்தை கூட்டுகிறீர்கள். ஏன் மே 4ஆம் தேதி தேர்தல் நடந்து முடிந்து வாக்கெடுப்பு முடிவுகள் வெளிவந்த பிறகு இந்த மசோதாவை இந்த நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தால் நாடாளுமன்றத்தை கூட்டினால் ஏன் வானம் இடிந்து உங்கள் தலையில் விழுந்து விடுமா? பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் வேலை செய்யும். ஆனால் எங்களை போன்ற எதிர்க்கட்சிகளுக்கு நாங்கள் தான் மக்களை சந்தித்து தேர்தலில் வெல்ல வேண்டும். அதனால் நாங்கள் இந்த அவைக்கு வரமாட்டோம், வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள மாட்டோம். அதனால் இந்த அதிகார மசோதாவை நீங்கள் எளிதாக வெல்லலாம் என்று நினைத்திருந்தீர்கள். ஆனால் அது நடக்கவில்லை. இந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டும் போது எதற்கு 888 இருக்கைகளுடன் கட்டினீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது விளக்க வேண்டும். இப்பொழுது அதை நிரப்ப துடிக்கிறீர்கள். இந்த சதி திட்டத்திற்கு மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை வேறு துணைக்கு அழைக்கிறீர்கள். இதற்கு துணையாக ஒரு தொகுதி மறுவரையறை ஆணையத்தை நீங்கள் பரிந்துரைக்கிறீர்கள். அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தலைவராக இருப்பார். அதில் உறுப்பினராக தலைமை தேர்தல் ஆணையரோ அல்லது அவரால் நியமிக்கப்படுகிற ஒரு தேர்தல் ஆணையரோ இருப்பார்கள். யார் இந்த தலைமை தேர்தல் ஆணையர்? இந்த நாட்டில் அமித்ஷா அவர்களுக்கு பிறகு பாஜக தேர்தலில் வெல்வதற்கு கடுமையாக உழைக்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இந்த எஸ்ஐஆர் புகழ் ஞானேஷ்குமார் அவர்கள் தான். 131வது அரசியல் சாசன திருத்த மசோதா உள்ளிட்ட மசோதாக்களின் மீது பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தென்னிந்தியா, தமிழ்நாடு, தென்னிந்தியா, ஒடிசா, பஞ்சாப் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களை முற்றிலுமாக அரசியல் ரீதியாக அழித்தொழிக்கும் எண்ணத்துடன் கொண்டு வரப்பட்ட மசோதாவை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நான் கடுமையாக எதிர்க்கிறேன். நேற்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றியாக வேண்டிய வரலாற்று தருணம் குறித்து மிக நெகிழ்ச்சியான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம். யூபிஏ ஆட்சியில், காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கெல்லாம் மறக்காமல் உரிமை கோருகிற பிரதமர் இந்த மசோதாவை ஆதரித்தால் எதிர்க்கட்சியான எங்களுக்கு கிடைக்க போகின்ற வரலாற்று புகழை பற்றி சொல்லி எல்லாம் ஆசை காட்டினார்கள். ஆனால் அவர் வசதியாக ஒன்றை மறந்துவிட்டார். இதே அவையில் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு 2023 செப்டம்பர் மாதத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அப்பொழுதே காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை சேர்ந்த எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவை மக்கள் தொகை கணக்கெடுப்போடோ தொகுதி மறுவரையறையோடோ நீங்கள் சேர்க்காதீர்கள், உடனடியாக இந்த மசோதாவை வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிறைவேற்றுங்கள் என்று வலியுறுத்தினோம். ஆனால் பாஜகவும் பிரதமர் அவர்களும் அதற்கு இசையவில்லை. ஆனால் இப்பொழுதுதான் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு இப்படி ஒரு மசோதா இந்த அவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது நினைவுக்கு வந்திருக்கிறது. நேற்று இரவுதான் 2.5 வருடங்களுக்கு பிறகு அவசரமாக இந்த மசோதா அமலுக்கு வருவதாக ஆணை பிறப்பித்திருக்கிறீர்கள். இப்பொழுது உள்ள 543 இடங்களில் 33% இடங்கள் மகளிருக்கு ஒதுக்கப்படும் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். எங்களுக்கு அதில் ஒன்றும் எதிர்ப்பில்லை. அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு எளிய வேலைதான். அந்த மசோதாவை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்து அந்த மசோதாவிற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருந்தும் மற்றும் தொகுதி மறுவரையில் இருந்தும் டீலிங் செய்யுமாறு நீங்கள் அந்த மசோதாவை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வாருங்கள். நாங்கள் அந்த மசோதாவை ஆதரிக்கிறோம். ஆனால் அதற்கு பதிலாக தொகுதி மறுவரையறை 50% நாடாளுமன்ற இடங்கள் அதிகரிக்கப்படும் என்று சலங்கை கட்டி ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு முன்பு இந்த மாதிரியான விவாதங்கள் எழுந்த பொழுது தென்னிந்திய மாநிலங்களின் நியாயமான எதிர்ப்பை கருத்தில் கொண்டு 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையில் தான் தொகுதி மறுவரை செய்யப்படும் என்ற நிலைப்பாட்டை காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய அரசியல் சாசன பாதுகாப்பை எங்களுக்கு வழங்கியுள்ளார்கள். இப்பொழுது ஏன் அதை உடைக்க துடிக்கிறீர்கள்? இதன் பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று யோசித்தீர்களா? இந்த நாட்டில் உணர்வுபூர்வமான ஒரு அங்கமாக இருக்கிற ஒரு பகுதி மக்களை, எங்களை இந்த அபாயகரமான முயற்சி அந்நியப்படுத்திவிடும் என்று உங்களுக்கு புரியவில்லையா? அல்லது அது பற்றி நீங்கள் கவலைப்படவில்லையா? எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்பு உள்ளது அதிகாரத்தின் மீது உங்களுக்கு இருக்கின்ற ஆபத்தான வெறிதான் என்பதை இந்த தேசம் உணர்ந்து விட்டது. அதனால்தான் உங்களுக்கு கொடுத்திருந்த தனி பெரும்பான்மையை இந்த தேசம் தட்டி பறித்துக் கொண்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசமும் உங்களை உதறி தள்ளியது. அயோத்தி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாஜக துடை தெரியப்பட்டது. அந்த பயம்தான் இன்று உங்களை இப்படி தவறாக வழிநடத்துகிறது. தேர்தல்கள் வரும் போகும், கட்சிகள் வெல்லும் வீழும். ஆனால் தேசம் தேர்தல்களுக்கும் வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் அப்பாற்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த மசோதாவை நேற்றுதான் நீங்கள் இந்த அவையில் தாக்கல் செய்ததாக இந்த நாட்டை நம்ப வைக்க முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் இது நீங்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை அரசியல் ரீதியாக ஒழித்து கட்டும் நீண்டகால சதித்திட்டத்தின் ஒரு பகுதியே இது. இந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டும் போது எதற்கு 888 இருக்கைகளுடன் கட்டினீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது விளக்க வேண்டும். இப்பொழுது அதை நிரப்ப துடிக்கிறீர்கள்.
இந்த சதி திட்டத்திற்கு மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை வேறு துணைக்கு அழைக்கிறீர்கள். அதற்காக நெஞ்சுருக பேசுகிறீர்கள். இதற்கெல்லாம் ஏமாறுகிறவர்கள் அல்ல எமது மக்கள். 8 கோடி தமிழ் மக்களுக்கும் ஏற்கனவே காது குத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு துணையாக ஒரு தொகுதி மறுவரையறை ஆணையத்தை நீங்கள் பரிந்துரைக்கிறீர்கள். அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தலைவராக இருப்பார். அவரை யார் நியமிப்பார்? அரசாங்கமான நீங்களே நியமிப்பீர்கள். அதில் உறுப்பினராக தலைமை தேர்தல் ஆணையரோ அல்லது அவரால் நியமிக்கப்படுகிற ஒரு தேர்தல் ஆணையரோ இருப்பார்கள். யார் இந்த தலைமை தேர்தல் ஆணையர்? இந்த நாட்டில் அமித்ஷா அவர்களுக்கு பிறகு பாஜக தேர்தலில் வெல்வதற்கு கடுமையாக உழைக்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இந்த SIR புகழ் ஞானேஷ்குமார் அவர்கள்தான். அவர் எவ்வளவு நியாயமானவர் என்பது இந்த உலகத்திற்கே தெரியும். அவர் இருக்கிற இந்த ஒரு மசோதாவை ஆதரித்து நீங்கள் எங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். மேலும் 2 மாநிலங்களில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உட்பட்ட 2 மாநிலங்களில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தீவிரமான பிரச்சாரம் நடைபெறக்கூடிய சூழல்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து பகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்தை கூட்டுகிறீர்கள். ஏன் மே 4ஆம் தேதி தேர்தல் நடந்து முடிந்து வாக்கெடுப்பு முடிவுகள் வெளிவந்த பிறகு இந்த மசோதாவை இந்த நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தால், நாடாளுமன்றத்தை கூட்டினால் ஏன் வானம் இடிந்து உங்கள் தலையில் விழுந்து விடுமா? உங்களுக்கு பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் வேலை செய்யும். ஆனால் எங்களை போன்ற எதிர்க்கட்சிகளுக்கு நாங்கள் தான் மக்களை சந்தித்து தேர்தலில் வெல்ல வேண்டும். அதனால் நாங்கள் இந்த அவைக்கு வரமாட்டோம், வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள மாட்டோம். அதனால் இந்த சதிகார மசோதாவை நீங்கள் எளிதாக வெல்லலாம் என்று நினைத்திருந்தீர்கள். ஆனால் அது நடக்கவில்லை. 543 தொகுதிகளை மறுவரையறை செய்தால் தமிழ்நாட்டிற்கு 32 தொகுதிகள் தான் வரும். 7 நாடாளுமன்ற தொகுதிகள் குறையும். அது வெளிப்படையாக தெரியும். அதனால் தான் இந்த 50 தொகுதிகள் அதிகரிக்கப்படும், 39 தொகுதிகள் 59 தொகுதிகள் ஆகும் என்று அரசியல் நாடகம் நடத்துகிறீர்கள். இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு எமது தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் அல்ல. நாங்கள் பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்தவர்கள், அசாத்தியமான அரசியல் அறிவு உள்ளவர்கள். அதனால் தான் நாங்கள் உள்ளேயே உங்களை விடுவதில்லை. இந்த அவையில் உங்கள் மசோதாவை ஆதரித்து ஓட்டு போட தமிழ்நாட்டில் இருந்து உங்கள் கட்சியில் இருந்தோ உங்கள் கூட்டணி கட்சியான அதிமுகவில் இருந்தோ ஒருவர் கூட இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எமது மக்களின் அரசியல் அறிவு அவ்வளவு ஆழமானது. இந்த தேர்தலிலும் அதுவே நடக்கும். நேற்று மாண்புமிகு பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் எனது கேள்விக்கு பதிலளித்தார்கள். அவர்களுக்கு நன்றி. தென் மாநிலங்களுக்கு ஆபத்தில்லை என்று உறுதியளித்தார்கள். பிரதமர் ஒருபடி மேலே போய் தமிழில் வேண்டுமானாலும் உறுதி தருகிறேன் என்றார். ஆனால் உங்களை எப்படி நம்புவது? இதுவரை நீங்கள் sir let me finish sir 1 minute sir let me finish sir 1 minute sir let me finish please conclude madam. தனிநபர்களின் வாக்குறுதிகளை விட மசோதாவில் என்ன இருக்கிறது என்பதே முக்கியம். மசோதாவின் பிரிவு 4 மறுவரையறை கமிஷன் தொகுதிகளின் எண்ணிக்கையில் சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை மேற்கொள்ளும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்றிய அரசின் மக்கள் தொகை கொள்கையை கட்டுப்படுத்தினோம். பெண்களை படிக்க வைத்தோம். சமூக குறியீடுகளில் சோசியல் இண்டிகேட்டர்ஸில் நாட்டிலேயே முன்னிலையில் உள்ளோம். தொழில்மயமாக்கலை வெட்டி 30 செகண்ட்